வேத பகுதியை படிக்க சொல்றேன், கவனிச்சு கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 57ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம் ரெண்டுமே படிக்கலாம். அவர்கள் வழிகளை நான் பார்த்து அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நடத்தி திரும்பவும் அவர்களுக்கும் அவர்களிலே துக்கப்படுகிறவர்களுக்கும் ஆறுதல் அளிப்பேன். ஆமென். அடுத்த 19ஆம் வசனம். தூரமா இருக்கிறவர்களுக்கும் சமீபமா இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன், அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 19ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கிறோம். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த நாள்ல கர்த்தருடைய வார்த்தையில குணமாக்கும் கர்த்தர், நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய கர்த்தர் குணமாக்குகிறவர். இப்ப இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிச்சு கேட்டீங்கன்னா, குணமாக்கும் கர்த்தர்ங்கிற தலைப்போடு கூட இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்க நீங்கள் பாக்கியவான்கள். இந்த நாளில் இந்த தேவனுடைய வசனத்தை புரிந்து கொள்படி நான் சொல்கிறேன். நான் அவர்களை குணமாக்குவேன், அவர்களை நான் என்ன செய்வேன்? குணமாக்குவேன். ஒருவேளை இன்றைக்கு இந்த வார்த்தைகளை இந்த தொடர்பு சாதனம் மூலமாய் கேட்கிறவர்களுக்கும் இந்த சத்தத்தை கேட்கிற அனைவருக்கும் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் தேவன் தருகிறார். உங்களை ஆண்டவர் குணமாக்குவார். இந்த குணமாக்கும் தேவன் எங்கு தொடங்குறாருன்னா, 1 பேர் 2:24 இந்த வசனத்தை நான் வாசிக்கிறோம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். இப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் என்ன செய்தார்? சுமந்தார். இந்த பாவத்தினால் வந்ததுதான் வியாதி. அந்த வியாதியை நீக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தை, இந்த வேரை அழிக்கும்படிக்கு பாவியா இருந்த நமக்காக, எனக்காக, உங்களுக்காக இந்த பூமியில வந்து உதித்து அவருடைய பாவங்களை தன்மேல் ஏற்றுக்கொண்டு, நம்முடைய பாவங்களை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு, இன்னொரு விதத்தில் நமக்கு பதில் ஆளாக
நாம் மரிக்க வேண்டிய இடத்துல இயேசு மரித்து அவர் தன் ஜீவனை நமக்காக கொடுத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். இப்போ இயேசு சிலுவையிலே பாவத்துக்காக மரித்தார் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் சாபங்களுக்காகவும் மரித்தார். சாபங்களுக்காக மட்டுமல்ல, நோய்களுக்காகவும் மரித்தார். நம்முடைய வாழ்க்கை நல்லா செழிப்பாகும்படிக்கு அவர் என்ன செய்தார் என்றால், நம்முடைய சிலுவையிலே நம்முடைய தரித்திரங்களையும் சுமந்தார். சிலுவையிலே ஒரு சுவிசேஷம் சொல்லப்படுது, பாவத்தை நீக்கி பரிசுத்தவானாக்குகிறார், சாபத்தை நீக்கி ஆசீர்வதிக்கிறார், நோய்களை நீக்கி குணமாக்குகிறார், தரித்திரத்தை மாற்றி நம்மை செழிப்பாக்குகிறார். இதாக சுவிசேஷம். இயேசு எனக்காக மரித்தார், எனக்கு பதிலாளாக, நான் மரிக்க வேண்டிய இடத்துல அவர் எனக்காக மரித்தார். ஆகத்தான் அவரை நம்ம ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு, எனக்காக மரித்தீரே, என்மேல் அன்பு வைத்து இந்த பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்தீரே, நானும் உண்மையில் அன்பு வைத்தேன், சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் ஏற்றுக்கொள்ளுகிறோம். பாருங்க, அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. நமக்கு கணவர் ஏற்றுக்கொள்வது நம்முடைய வாழ்க்கையில இயேசு என் ஆண்டவர், ஏனென்றால் அவர் என் பாவங்களை எனக்காக சிலுவையில எனக்காக அவர் மரித்தார், அதனால் அவரை சொந்த ரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இந்த அனுபவத்தை நம்ம பெறும்போது அந்த ரட்சிப்பு வருகிறது. இப்ப சொல்லப்படுற ஆசீர்வாதங்களால் வருது, அது ஒரு ஆசீர்வாதம் தான், நோய்களிலிருந்து நம்மை குணமாக்குகிறார். அதாவது சொன்னார், நான் அவர்களை குணமாக்குவேன். நாம் பாடின பார்த்தீங்களா, நானே உந்தன் நோய்களை எல்லாம் குணமாக்கும் பரிகாரி, குணமாக்கிடும் வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. அதனாலே தேவன் நமக்கு நல்ல குணமாக்குற ஹீலர், காட் இஸ் ஹீலர். அவர் நம்மை சுகமாக்குகிறவர். இந்த சுகமாக்குற கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற உங்கள எங்கெங்க என்னென்ன நிலை இருந்தாலும் அதை சுகமாக்க அவர் முடியும். நாடியிலே, நரம்புகளிலே, எலும்புகளிலே, தசைகளிலே, தசை நார்களிலே, மூளையிலே, சிந்தையிலே, இருதயத்திலே, எல்லா உள்ளுறுப்புகளும் வெளியுறுப்புகளும் தேவனுடைய உயிர்ப்பிக்கிற வல்லமை இந்த வார்த்தையை கேட்கும் போதே இறங்கி உங்களை தொட்டு சுகமாக்கும். அவர் தன்னுடைய வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார் என்று சங்கீதம் 107:20 படிக்கிறபடி, நம்முடைய வார்த்தையை அனுப்பி நீ கேட்கிற போது இந்த வார்த்தை வருகிறது, நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தையிலேயே தெய்வீக சுகம் இருக்குது. வார்த்தையினால் சுகமாக்கிடும் பரிகாரி. இன்னைக்கு நிறைய பேர் பரிகாரி, ஹீலர் எல்லாம் சொல்றாங்க. ஆனா உண்மையாகவே சுகமாக்குறது கர்த்தர் தான். அதை விசுவாசிங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்காக சிலுவையில் இதெல்லாம் சம்பாதிச்சு வச்சுட்டார். இன்னைக்கு அநேகர் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு பெரும்பாலான ஸ்திரீ தன்னை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், நான் அநேக வைத்தியர்களால நான் வருத்தப்பட்டேன், அநேக வைத்தியர்களோட போனேன், பணம் செலவழிச்சேன், சற்றாயும் குணமடையல. அவர் வருத்தப்படுது. அந்த பெரும்பாலான ஸ்திரீ, எனக்கு இருந்த நிலம், பொருள், நகை, நட்டு, வீடு, வாசல் எல்லாத்தையும் விற்று இந்த 12 வருஷமா அந்த பெரும்பாடுல பாடுபட்டு இருக்கிறேன். ஆனால் இயேசு குறித்து கேள்விப்படேன். அதுக்கு முன்னாடி என் வாழ்க்கை எப்படி அநேக வைத்தியர்கிட்ட போனேன், கொஞ்சம் கூட சுகமா இல்லை. ஆனால் இயேசுவை தொட்டேன், சுகமானேன். அப்ப இயேசுவை தொடும் போது கட்டாயமா சுகமாகும். இன்னைக்கு கூட நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இயேசுவை கொஞ்சம் தொட்டு பாருங்க, உங்களையும் சுகமாக்குவார். இன்னைக்கு இந்த சுகமாக்குற தேவன் சொல்கிறார், எது எதுலாம் நம்மளை சுகமாக்குறார், எந்த நிலையில் இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவர் சுகமாக்குறார். ஒரு 5 குறிப்புகளை சொல்கிறேன். முதலாவது, நாம் இந்த வசனத்துல ஆண்டவர் யாரெல்லாம் எந்த நிலையில் இருக்கிறவர்கள், எந்த சூழ்நிலையில் இருக்கிறவர்கள், எப்படிப்பட்ட இந்த குணமாக்குறது நம்ம வார்த்தையில் எப்படிப்படுகிறதுனா, சரீர வியாதியை தான் குணமாக்குறார். அது ரியல், அது உண்மைதான். நம்ம முக்கியத்துவம் அதுதான் கொடுக்குறோம். ஆனா இது இல்லாம அநேக காரியங்களை கர்த்தர் குணமாக்குறாருங்கிறதை இன்றைக்கு இந்த வேத வசனத்தின் வெளிச்சத்துல சிலவற்றை எடுத்து காண்பிக்கிறேன். ஆவியானவர் எனக்கு தந்த அந்த சத்தியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 147ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
இன்னொருவர் லூக்கா 4:18 வாசிக்கலாம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கு. எந்த நிலையில் இருக்கிறவர்களை? இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் நொறுங்குண்டவர்கள், அதுக்கு ஆங்கிலத்துல broken heart, உடைந்த உள்ளம். இருதயம் நொறுங்கி போனது. இன்னைக்கு உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க இந்த வியாதியில. எனக்கு மனசே உடைஞ்சு போச்சு. என் பையன் செய்யற காரியத்தை பார்த்தா, இந்த பிள்ளை செய்யற காரியத்தை பார்த்தா, என்னடா இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இவங்களோட எத்தனை நாளைக்கு காலம் தள்ள முடியும்? மனம் உடைஞ்சிடுறாங்க. சில வியாதியினால மனம் உடைஞ்சிடுறாங்க. சில கடனால நொறுங்கி போறாங்க. இன்னும் சிலருக்கு எதிர்ப்புகளும் போராட்டங்களும் வரும்போது, இன்னும் சிலருக்கு செய்வினைகள் மாந்திரியங்கள் இதெல்லாம் வேலை செய்யும் போது, நான் யாருக்கு என்ன செஞ்சேன், ஏன் எனக்கு என் குடும்பத்துக்கு இப்படியெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அதற்காக வேண்டி பல காரியங்களை நினைச்சு இருதயம் நொறுங்கி போறாங்க. இப்படி பல நொறுக்கத்துல நீங்க இருக்கலாம். இந்த வேதத்துல ஒரு 2 பேரை நான் இன்னைக்கு ஞாபகம் போட்டேன். இந்த நொறுங்கிறது எப்படி நொறுங்கினாங்க? இந்த இருதயம் நொறுங்கும் போது ஒரு சம்பவம் நடக்கிறது. அதை நீங்கள் அறிஞ்சுக்கங்க. யார் ஒருவர் கண்ணீர் விட்டு அழுகிறார்களோ அவங்க இருதயம் நொறுங்கினா தான் என்ன செய்ய முடியும்? அழ முடியும். இன்னைக்கு நீங்க அழுது கொண்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன். உங்க இருதயம் நொறுங்கொண்டு கிடக்கிறது. அந்த நொறுங்கொண்ட இருதயத்தை டாக்டர் இல்ல, மருந்து இல்ல, மாத்திரை இல்லை, ஆலோசனை இல்லை, கர்த்தர் தான் உங்கள் இருதயம் நொறுக்குதலை குணமாக்குறவர். அதான் வசனம் சொல்லுது, நொறுங்குண்ட இருதயங்களை கர்த்தர் குணமாக்குகிறார். அப்ப ஆண்டவர் உங்க இருதயத்தில் இருக்கிற அந்த காயங்கள், அந்த உடைசல்கள், அந்த உடைந்து போன அந்த இருதயங்களை குணமாக்குறவர், இணைக்கிறவர், இசைக்கிறவர், குணமாக்கி அதை சரியாய் பொருத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். 1 சாமுவேல் 1:15 பாருங்க. அதற்கு அந்நாள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். இருதயத்தை ஊற்றிட்டேன்னு என்ன அர்த்தம்? இருதயத்தை எப்படி ஊற்ற முடியும்? அதான் அம்மா சொல்லுது, இருதயம் என்னுடைய சக்களத்தி என்று அழைக்கப்படுகிற பெண்ணால் என்ன பேசுற பேச்சு எனக்கு ரொம்ப நொந்து போனதுனால என் இருதயம் உடைஞ்சு போச்சு. என்ன இப்படியெல்லாம் பேசுறாங்க, இப்படியெல்லாம் சொல்றாங்க, ஒரு குழந்தை இல்லைங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேசுறாங்கன்னு அந்த அம்மா நொறுங்கி போய் தேவ சமூகத்துல போய் மிகவும் மனங்கசந்து அழுதார் என்று 10 சொல்லுது. மிகவும் மனங்கசந்து அழுக தேவனுடைய சன்னதியிலே அவர்கள் தன்னுடைய இருதயத்தை என்ன செய்கிறார்? ஊற்றுகிறார். அப்போ எப்போ அழுகை வரும்? இருதயம் நொறுமுன்னு போகுது. எதுக்கு அழுகிறீங்க அப்படின்னு கேட்டா அந்த சம்பவத்தை சொல்லுவாங்க. இதனாலதான் எனக்கு அழுகு. ஏன் அந்த அழுகு வருதுன்னா அந்த காரியம் அவர்கள் இருதயத்தை நொறுக்கி விட்டது. அந்த சம்பவம் இருதயத்தை நொறுக்கி விட்டது. எதிர்பாராத மரணத்தினால, எதிர்பாராத வியாதியினால, எதிர்பாராத சூழ்நிலையினால் உண்டான அந்த காரியம் இருதயத்தை நொறுக்கி போட்டு அதனால கண்ணீர் வருகிறது. நொறுங்குண்ட இருதயத்துக்கு அடையாளமே கண்ணீர் விடுறதுதான். அப்ப இந்த முதல் காரியம், உங்க வாழ்க்கையில மனுஷரால் நிந்திக்கப்படுகிறீர்களா? அவமானமாய் பேசப்படுகிறீர்களா? அல்லது வாழ்க்கையில் எதிர்பாராத அந்த பிரச்சனைகளினால உங்கள் மனம் நொந்து ஒழிஞ்சு போனீர்களா? உங்க இருதயம் ஒழிஞ்சிருந்தால் இன்னைக்கு உண்மையாகவே ஆண்டவர் இன்றைக்கு ஆண்டு சொல்றார், நொறுங்குண்ட இருதயத்தை குணமாக்குகிறார். இப்ப லூக்கா 4:18 இப்ப படிக்க பார்க்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும். இதுதான் இயேசு கிறிஸ்து வந்தார்னு சொல்றார். அதுக்குத்தான் இயேசுவை பிதாவாகிய தேவன் அபிஷேகித்தார் என்று சொல்கிறார்.
அப்ப இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குற கர்த்தர். இன்னைக்கு அதே அபிஷேகத்தை தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் அபிஷேகம் பெற்றிருப்போமானால் சுவிசேஷமும் சொல்லணும். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை பார்த்து அவர்களுக்கு தேவ வார்த்தையினாலே அவர்களை குணமாக்கத்தக்கதாய் வசனங்களை அவருக்கு என்ன செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகள் சொல்லிக் கொடுக்கணும். அதுதான் குணமாக்குறது. இப்ப 2வது காரியத்தோடு வாசிக்கிறோம். லூக்கா சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல 37, 38 2 வசனத்தையும் கவனிங்க. அங்கே ஒரு சம்பவத்தை சொல்லியிருக்கிறது. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டிலே பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து, இங்க கண்ணீரினால் நனைத்தால், இப்ப நொறுங்குண்டவளுக்கு என்ன வரும்னு சொன்னேன்? கண்ணீர் வரும். இப்ப ஒரு பாவியான ஸ்திரீ அவளுடைய வாழ்க்கையே தன் சரீரத்தை விற்று சாப்பிடுற ஒரு நிலை, அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்துட்டு இருக்கிறவர். அவள் இயேசுவின் பாதத்தருகில் வந்தபோது இயேசு பரிசுத்தமான ஆண்டவருக்கு முன்னால தன்னுடைய பாவ ஜீவியமும் பாவ வாழ்க்கையும் பாவ கிரியைகளும் கண்ணுக்கு முன்னால வந்த உடனே, ஐயோ நான் இப்படிப்பட்ட ஒரு பெண்ணா நான் வாழ்ந்திருக்கிறேனே என்று சொல்லி பாவத்தின் நிமித்தம் மனங்கசந்து அழுது இருதயம் உடஞ்சி போச்சு. அதனால் கண்ணீர் வந்தது. அந்த கண்ணீர்னால இயேசப்பா பாவத்தை கழுவினால், தன் தலைமயிரினால் அதை துடைத்தால், ஏசப்பா சொல்கிறார், இவர் செய்த அநேக பாவங்கள் இவருக்கு மன்னிக்கப்பட்டது, இவள் இடத்தில் அன்பு கூர்ந்தாளே என்று சொல்கிறார். அப்ப உண்மையாகவே மனம் நொறுங்குதல், இருதயம் நொறுங்குதல் எப்படி வருகிறது? பாவத்தின் நிமித்தம். இன்னைக்கும் தேவனுடைய சமூகத்தில் போய் உட்கார்ந்து நினைக்கும் போது, ஆண்டவரே உண்மை அறியாத காலங்களையும் நான் இப்படியெல்லாம் செய்திருக்கிறேன் வாழ்க்கையில் அப்படின்னு நினைக்கும் போதே நிஜமாவே அந்த உணர்வு வந்தவங்க கண்ணீர் விடுவாங்க. அது பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு விடுகிற கண்ணீர். அப்ப அந்த கண்ணீர் வருதுன்னா அந்த இருதயம் நொறுங்கி போனதுனாலதான் அந்த கண்ணீர் விடுகிறது. அதனால உண்மையாகவே நீங்கள் பாவத்துக்காக மனஸ்தாபப்பட்டு அந்த பாவத்தின் நிமித்தம் நீங்கள் கண்ணீர் விடுவீர்கள். நான் இப்படியெல்லாம் செய்து உங்களுடைய உள்ளத்தை துக்கப்படுத்திட்டேனே, இப்படியெல்லாம் செய்து உங்களுடைய நாமத்தை தூஷித்துட்டேனே, இப்படியெல்லாம் செய்து உங்களுக்கு மனஸ்தாபத்தை உண்டாக்கிட்டேனே என்று நீங்கள் உணர்வீர்களானால் தேவன் மன்னிக்க தயவுறுத்திருக்கிறார். ஆயக்காரன் ஒருவன் தூரத்தில் நின்று மார்பிலை அடித்துக் கொண்டு பாவியாக இன்மேல் கிருபையாயிரும் சொன்னபோது ஆண்டவர் சொல்கிறார், பரிசேயனல்ல ஆயக்காரனை நீதிமானாக்கப்பட்ட வீட்டுக்கு போனான் என்று சொல்கிறார். உண்மையான மனநொந்து அழுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆறுதல் கொடுக்கிறார். இன்றைக்கு உங்களை ஆறுதல் படுத்தி உங்கள் துக்கங்களை மாற்றி உங்கள் உடைந்த உள்ளங்களை தேற்றும்படி இந்த வார்த்தை உங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். 2வது சங்கீதம் 41 சங்கீதத்துல 4ஆம் வசனத்தை கவனிக்கும். கர்த்தாவே என் மேல் இரக்கமாயிரும், உமக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், என் ஆத்துமாவை குணமாக்கும் என்று நான் சொன்னேன். இந்த சங்கீதக்காரன் சொல்ற ஒரு வார்த்தை, என் மேல இரக்கமாயிரும் ஆண்டவரே, நான் உனக்கு விரோதமா பாவம் செஞ்சிட்டேன், என் ஆத்துமாவை குணமாக்கும். இவன் என்ன சொல்றா பார்க்கலாம், ஆத்துமாவை குணமாக்கு. இப்போ ஒரு மனுஷனுக்கு 3 இருக்குது, ஆவி இருக்குது, ஆத்துமா இருக்குது, சரீரம் இருக்குது. இவர் எதை குணமாக்குங்க? சரீரத்தை குணமாக்குன்னு சொல்ல, என் ஆத்துமாவை குணமாக்குங்க. அப்ப ஆத்துமாவில் இவருக்கு ஒரு நோய் இருக்குது. ஆவியில் ஒரு நோய் இருதயத்துல வந்துருச்சு. இது ஆத்மாவில் நோய். அது என்ன ஆத்மாவில் எப்படி நோய் வந்துச்சுன்னா பாவம் செய்ததுனால. இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்றாரு, நான் இந்த பாவத்தை செய்ய போய் இந்த வியாதியில வந்திருக்கிறேன். இந்த வியாதிக்கு காரணம் என் பாவம். இந்த பாவம் இந்த ஆத்மாவுக்கு வேதனையா இருக்குது, எப்படியாவது குணமாக்கிருக்கு ஐயா. அப்போ அந்த இதற்குள்ள இருக்கிற கருத்தை மட்டும் சொல்றேன். ஒரு மனுஷன்
அல்லது ஒரு தேவ பிள்ளை அல்லது ஒரு உலக பிரகார மனுஷன் யாராக இருந்தாலும் இருக்கட்டும், உலக பிரகார மனுஷனுக்கு பாவம் செஞ்சு 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 அவனுக்கு மறந்து போயிருப்பேன். தப்புன்னே பொய் சொல்லணும், சாதாரண விளையாட்டுத்தனமா தெரிவிப்போம். அந்த பொய் சொல்றது வந்து அது பொய் பாவங்கிறது தெரியாது, அதாவது அந்த உணர்வு இருக்காது. ஒரு கேட்ட வார்த்தை பேசி சண்டை போட்டுவான், அது பழக்கமாக பண்றவங்களுக்கு அது ஒரு வழக்கமாகவே போயிடுது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு பாருங்க, தங்க செய்யற எந்த தவறும் தவறாகவே செய்யாது. இந்த துணிச்சிட்டாங்கிறதுக்கு ஒரு காட்டிலும் செஞ்சு செஞ்சு மணங்கிட்டாங்க, அதனால அவங்க செய்யற தப்பாவே செய்யாது. உண்மையாவே சாஃப்ட் ஹார்ட், சாஃப்ட் இருதயம், சதையான இருதயம் யாருக்கு இருக்குன்னா, ஒரு முள்ளு காலில் பட்டா சுருக்குங்கிறது பாருங்க, அது மாதிரி இருதயத்தில் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அந்த உணர்வு வரும். தாவீதுக்கு போய் ஒரு சம்பவம் நடந்தது. இதை 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரத்தில் படிக்கலாம். சவுல் ஒரு கேள்விக்குள்ள வெளியே போறான். அந்த கேள்விக்குள்ள தாவீது அவன் மனுஷர்கள் இருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறான்? தாவீது சவுலின் சால்வை தொங்கலை அறுத்து கொண்டது நிமித்தம் அவன் மனதை அடித்துக் கொண்டிருந்தது. எல்லாம் கவனிச்சீங்களா? அதாவது அவன் செஞ்சது ஒரு சின்ன சால்வை துண்டை தான் வெட்டுனா, அதற்காக அவன் மனசு என்ன செஞ்சிச்சு? மனசு அடிச்சிருச்சு. அப்படி செஞ்சுட்டுமே இப்படி செஞ்சுட்டுமே இப்படி. இதுதான் சின்சியர் ஹார்ட், இதுதான் ஃப்ளஷ்லி ஹார்ட், இதுதான் உணர்வுள்ள இருதயம். தப்பு ஐயோ அப்படி அண்டவரே இப்படி சொல்லணும். அந்த தப்பை செஞ்சோட மண்ணோட மூடுது. தாவீது அந்த சால்வை தொங்கலை அறுத்தது நிமித்தம் அவன் மனது அடித்து கொண்டிருந்தது. மனசு நல்லா இல்லையா? மனசு நல்லா இல்லை. இந்த மனசு நல்லா இல்லைங்கிறதுல அதுக்கு பேர் தான் ஆத்மா. மனசுக்கு இன்னொரு பேர் என்ன? ஆத்மா. ஆத்மாவுக்கு உணர்ச்சி இருக்குது. முதல் ஆத்மாவுக்கு அறிவு இருக்குது, 2வது உணர்ச்சி இருக்குது, 3வது சித்தம் இருக்குது. இந்த 3 சேர்ந்தா ஆத்மா. இப்போ ஒருத்தர் தப்பு பண்ண ஐயோ செஞ்சுட்டுனே ஐயோ அப்படிங்கிற அதை உணர்றேன். இனிமேல் நான் இப்படி செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறேன். சித்தம்னா டிசிஷன் எடுக்கிறேன், தீர்மானம் எடுக்கிறேன். அப்புறம் 1 வாரம் ஒழுங்கு வண்டியை ஓடும், அப்புறம் மறுபடியும் அதே தப்பை செய்யலாம். அப்புறம் ஆண்டவரேன்னு சொல்லுவாங்க. அப்புறம் மறுபடியும் என்ன செய்வாங்க? அந்த தப்பை 1 மாதம் கழிச்சு செய்வேன். அப்புறம் 2 நாள் கழிச்சு அது செய்யக்கூடாது, இனிமேல் இந்த பாவத்து பக்கமே போகக்கூடாது. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பொழுதுடுவேன். அப்போ ஆண்டவரே இது என்னையும் அடிக்கடி இப்படியே விழுகிறேன், எனக்கு ஒரு நிரந்தர விடுதலை கொடுங்க. குமாரன் உங்களை விடுதலையாக்குனால் விடுதலையாகுவீன்னு சொன்னீங்களே, என்னை விடுதலையாக்குங்கப்பா. நான் எனக்கு வேண்டாம், இது நான் செய்யக்கூடாது, இப்படி போகக்கூடாது, இப்படி பேசக்கூடாது, இப்படி நடக்கக்கூடாது, இப்படி இருக்கக்கூடாது. ஐயோ நான் இப்படியெல்லாம் இருந்துட்டேன், இப்படியெல்லாம் பேசிட்டேன், இப்படியெல்லாம் நடந்துட்டேன், இப்படியெல்லாம் செஞ்சுட்டு அவன் ஃபீல் பண்ணி தேவ சமுத்திரம் சொல்லும் போது கர்த்தர் பார்க்கிற அவன் உண்மையா டீப்பா சொல்றானா, ஆழமா சொல்றானா? நீங்க எவ்வளவு ஆழமா சொல்றீங்களோ அவ்வளவு ஆழத்திலிருந்து அந்த வேற எடுக்கிறாரு. உள்ளத்திலிருந்து அந்த பாவ கிளிகளை அப்ப உங்களுக்கு வெறுப்பு வருது. அந்த பாவத்தை பார்த்தீங்கன்னா தீமையை வெறுப்பதை கர்த்தருக்கு பயப்படும் பயம். நீதிமொழி 8 சொல்லுவ 8:13 படிக்கிறோம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்க இருக்க அவன் உள்ளத்தின் ஆழத்தில் நின்றுக்கிறான். இந்த பாவத்தை கண்டா பச்சை நாவி மாதிரி வெறுக்கிறான். இந்த வெறுப்பு எப்போதுன்னா அந்த கன்விக்ஷன், பாவத்தை குறித்த ஒரு உணர்வும் அதிலிருந்து உண்டாகிற விண்ணப்பமும் ஜெபமும் அந்த கண்ணீரும் கர்த்தர் பார்க்கிறார், அவனுக்கு விடுதலை கொடுக்கிறார். இவர் சொல்றாரு, என் ஆத்மா குணமாக்குங்கப்பா, என் ஆத்மாவில் இப்படியெல்லாம் இருக்கு. இப்ப நம்ம கேட்கிற உங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்றேன். நீங்க ஒரு தவறை தேவனுக்கு விரோதமா செஞ்சுட்டீங்கன்னு வைங்களேன், உங்க மனசு பார்த்துருக்கீங்களா? அல்ல சட்டி வரும், அங்கேயும் இங்கேயும் ஓடும். ஐயோ அதாவது நடப்பாங்க, என்ன எல்லாம் புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன் அப்படி ஏடா படுங்க, என்னப்பா அப்படி அப்படின்னு கேட்டா, என் மனசு கொஞ்சம் சரியில்லை, நான் இப்படி இருக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அந்த மனசு பேதலிக்கும். பேதலிக்கணும், ஐயோ பார்த்தாங்களோ, யாரும் கேட்டுவாங்களோ, ஐயோ இப்படி ஆயிடுச்சோ, இது அப்படி ஆயிடுச்சோ. ஏன் இந்த பதற்றம் வருதுன்னா, அந்த ஆத்மாவுக்கு நோய் வந்துருச்சு. அது தவறு செஞ்சோன்னா அந்த நோய் வந்துருச்சு. அதனால அவர் சொல்றாரு, என் ஆத்மாவை குணமாக்கும், நான் நமக்கு விரோதமா என்ன செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஆத்மா குணமாகிறதை பற்றி இங்கே சொல்றேன்.
ஆண்டோடைய வசனம் சொல்ல நான் சொல்லல, ஆண்டோட வசனம் சொல்ல நான் சொல்றேன். இருதயம் குணமாகுதல் ஒரு குணமாகுதல், ஆத்மாவிலே ஒரு குணம். ஆகவே கேட்கிறவர்களே, உங்க உள்ளத்துல உணர்வு இருக்குமானால் நிச்சயமா நீங்க உயிரோடு இருக்கிறீர்கள். எசேக்கியேல் 18:4 எல்லா ஆத்மாக்களும் உன்னுடையது அப்படி சொல்வார். அப்புறம் சொல்றாரு, பாவம் செய்கிற ஆத்மா தான் எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்மா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்மாவும் என்னுடையது. பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும். பாவம் செய்கிற ஆத்மா தான் என்ன செய்யுது? சாகும். இங்க பாருங்க, ஆத்மா குணமாக்குன்னு ஏன் கேட்கிறதா? நான் என் ஆத்மா பாவம் செஞ்சு ஓடிச்சு, செஞ்சதுனால நோய் வந்துருச்சு, இனி நோய் வந்தா நான் செத்து போவனே, என்ன குணமாக்குங்கப்பா. கேட்கிறேன் நம்பியான சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில நீங்களும் கூட இப்படிப்பட்ட சம்பவங்கள் வழியாய் போயிருந்தா இன்னைக்கு ஒரு முறை சிந்திச்சு பார்த்து, இந்த சங்கீதக்காரனை கூட கர்த்தாவே என் மேல் இரக்கமாகிடும், நான் உமக்கு விரோதமாக என்ன செஞ்சிட்டேன்? பாவம் செஞ்சிட்டேன், என்னை குணமாக்கும். அவர் குணமாக்குகிற கர்த்தர். இந்த பகுதியில இதுக்கு ஒரு 2 வேத ஆதாரங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 4 12 பாருங்க. ஆதியாகமம், நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனா இருப்பாய் என்றார். நீ பூமியில் எப்படி அலைவ? நிலையற்று, நிக்க நிலையில்ல. இந்த ஒரு உலகத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, நாய்க்கு நிக்க நேரம் இல்லையா, நிக்க நேரமே இருக்காது. நாங்க இப்ப இந்த நாய்க்கு பாத்தீங்கன்னா இங்கே ஒரு இடத்துல நிக்காது, ஓடிட்டே இருக்கு. இது மாதிரி இந்த பாவம் செஞ்சவங்க ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க, அங்கேயும் ஓடுவாங்க. அதாவது தன்னை எப்படியாவது சமாதானப்படுத்தணும்னு அவங்க சில முயற்சி எல்லாம் செய்வாங்க. இந்த காயின் செய்த பாவம் ஆபேலை கொலை செய்தான். இவன் என்ன செஞ்சான்? ஆபேல் யார்? அவன் சொந்த தம்பியே கொலை செஞ்சிட்டான். கொலை செஞ்ச உடனே அவனுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுது. தேவன் கேட்கிறார், காயினே உன் சகோதரன் எங்கே? என் சகோதரன் நான் என்ன காவலாளியா அப்படின்னு நான் சொல்றேன். அவர் சொன்ன உடனே ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா உன்னுடைய தம்பி ரத்தம் என்னை நோக்கி கூப்பிடுது, எனக்கு ஒண்ணுட்டான்னு சொல்லி அந்த ரத்தம் கூப்பிடுதுப்பா அப்படின்னாரு. அப்ப அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த கொலை செய்த பிறகு இந்த பாருங்க, இந்த மாதிரி பாவம் செய்ய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, இப்ப படிச்ச 12ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை பாருங்க. 11ஆம் வசனம், அங்கே இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியிலே நீ சபிக்கப்பட்டிருப்பாய். என்ன வந்துச்சு? இப்போ கொலை செய்யறதுனால என்ன வரும்? சாபம். சாபம் நல்லா கவனிச்சுங்க. சாபம் எப்படி வருது? கொலை செய்ததுனால நமக்கு என்ன வந்தது? சாபம். 2, நீ சபிக்கப்பட்டிருப்பாய். எப்படி சபிக்கப்பட்டிருப்பாய்? வசனம் படிக்கணும். இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும் போது எப்படின்னா, எப்படி சாபம் கிரியை செய்து பாருங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நிலத்துல ஊடுவாங்க, பணமெல்லாம் செலவழிப்பாங்க, பயிர் நடுவாங்க, சோளம் நடுவாங்க, வாழை நடுவாங்க, அப்புறம் மிளகாய் செடி கூட நடுவாங்க, இல்ல வேற எதாவது காய்கறி பொருள் கூட நடுவாங்க. ஆனா பலன் கொடாது. நிலம் என்ன கொடுக்காதான்? பலன் கொடாது. பலன் கொடுக்கலன்னு என்ன அர்த்தம்? சாபம் அர்த்தம். நிலத்துல பயிரிடும் போது அது பலன் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் என்னது? சாபம். அதனால நீ கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவ. நீ வேலை செஞ்சினா அதுல நல்ல விருத்தி உண்டாகணும். ஈசாக்கு தேசத்துல விதை விதைத்தான், தேவன் அவனை ஆசீர்வதித்தா 100 மடங்கு ஆசீர்வாதம் 100 மடங்கு கொண்டு வருது. சாபம் இருக்கிறதே தூக்கிட்டு போயிடுது. அப்ப இங்க எழுதியிருக்கிறது, நீ நிலத்தை பயிரிடும் போது அது உனக்கு பலனை கொடாது. அடுத்தது, நீ பூமியில எப்படி இருப்ப? நிலையற்று அலையவரவனா இருப்ப.
நிலையற்று அலைகிறவன நிம்மதி இல்லாம இருப்பேன். அந்த பாவம் செய்ததுனால இவனுக்கு என்ன இல்லாம போயிடுச்சு, மனசுக்குள்ள இருதயத்துக்குள்ள நிம்மதி இல்லை, அலைமோதல், கலக்கம், எது செஞ்சாலும் வாய்க்கல, நல்லா இல்ல, இப்படிப்பட்ட நிலைமை இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு பேரு சாபம். இந்த சாபம் வந்தது காரணம் கொலை. ஒருவேளை கேட்க நீங்க யாரையுமே கத்தி எடுத்து கொண்டிருக்க மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆனா ஒரு சகோதரன் நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க, கொலை செஞ்சிருப்பீங்க. என் சகோதரன் இருக்கு நான் கொலை செய்றேன். 1 யோவான் 3:15 பாருங்க. 1 யோவான் 3:15. தன் சகோதரனை பகைக்கிற எவனும் மனுஷ கொலைபாதகனா இருக்கிறான். மனுஷ கொலைபாதகம் யாராங்க? புதிய ஏற்பாட்டுல அர்த்தம் சொல்லுது, நீ உன் சகோதரனை பகைச்சினாலே நீ கொலைகாரன் அப்படிங்கிற. இப்ப சொல்லுங்க, நீங்க கேட்டுக்கிறவங்க சொல்லுங்க, நீங்க உங்க சகோதரியை பகைச்சீங்களா? உங்க சகோதரனை பகைச்சீங்களா? உங்க மேலதிகாரியை பகைச்சீங்களா? உங்களுக்கு இருக்கிறதான உன்னோடு இருக்கிறவங்கள மூத்தவங்களை பகைச்சீங்களா? அவங்க செஞ்ச செய்தியை நிமித்தம் உங்களுக்கு ஒரு பகை வந்து, வெறுப்பு வந்து, கசப்பு வந்து அவங்களோட பேசாம இருக்கிறீங்களா? அவளை கண்டா முகத்தை திருப்பிட்டு போறீங்களா? அவளை கண்டவங்க தலையை குஞ்சுக்கிட்டு போயிடுறீங்களா? என்னென்ன ஆக்ஷன் பண்றீங்க? இதெல்லாம் வந்து அவன் கொலை செய்யறோம்னு அர்த்தம். நீங்க நிஜமா கத்தி எடுத்தாலும் கொள்ள யாரையும், ஆனா இப்படி நம்ம செஞ்சிருப்போம்ல. அப்படி செஞ்சா அதனால யாவரோடு சமாதானம் இருங்கள். இன்னொரு இடத்துல கூடுமானா யாவரோடு என்னவா இருங்க, சமாதானமா இருக்கு. சமாதானமா இருக்கணும். நமக்கு சண்டை இருக்குது, பூமியில வாழ போற காலம் கொஞ்ச காலம், அதுக்குள்ள இருக்கு சண்டையை போட்டு ஓட்ட முடிச்சு பார்க்காம நிற்காம அவனை கண்ட இந்த பக்கத்துக்கு அவர் அந்த வழியில் வந்து இந்த வீதி வழியே போயிடுறது. அப்படிலாம் செய்யணும். நேருக்கு நேரம் பார்க்க மனம் இல்லாம தலையை கொடுத்தனால சரியில்லாத போனோம்னு அர்த்தம். அப்ப நம்ம இந்த மாதிரி இருக்கு, காயின் கொலை செய்ததுனால, பாவம் செய்ததுனால அவன் ஆத்மா தள்ளாடுது, நிலையற்று அடைகிறது, சாபத்தை சுமந்துட்டு. அதனால நான் சொன்னேன், ஐயா என் மேல 7 படி சுமணுமாம், ஐயா என்னை காப்பாத்துங்கன்னு ஆண்டோட கெஞ்சேன். அப்புறம் பாருங்க, தேவனுடைய சமூகத்தை விட்டு நோத்துங்கிற தேசத்துக்கு ஓடி போயிட்டான். பாருங்க, இருக்கிற இடத்துல இருக்க விட மாட்டேங்க, வேற இடத்துக்கு ஓடி போயிடுச்சது. ஆத்துமா பாவம் செய்யும் போது அந்த ஆத்துமா எங்கேயாவது ஒரு இடம் விட்டு இடம் மாறி ஓடி போகணுங்கிறவங்க என்னத்தை கொடுத்துருது. தாவீதை குறித்து நம்ம கேட்க, முதலாவது காயின்னு சொன்ன, 2வது தாவீது தன் வாழ்க்கை அவன் பாவம் செஞ்சோடனே அவன் ஆத்துமா எப்படி துக்கப்படுது தெரியுமா? அது இருக்கிற அந்த 51ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும், ஐயா நான் அப்படி செஞ்சுட்டேன், ஐயா அப்படி நடந்து போச்சியா, என்னை கழுவிருங்கய்யா, என்னை சுத்திகரிச்சிருங்கய்யா, ஐயா முடிஞ்ச ரச்சனைக்கு சந்தோஷம் எனக்கு எடுத்துக்காதீங்கப்பா, எனக்கு ரச்சனை சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்கப்பா, என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் உங்களை சமூகத்தை விட்டு எனக்கு தள்ளி விட்டுறாதீங்க, என்னை துரத்தி விட்டுறாதீங்க. பாருங்க, இத்தனை பதற்றமெல்லாம் என்ன செய்கிறது? ஆத்துமாவில் வியாதி வந்துடுது, ஆத்துமா வியாபுலப்படுகிறது. அது குணமாகிறதுக்கு ஆண்டவரே நான் பாவம் செஞ்சுட்டேன், அது உணர்ந்தா பத்தாது, வாயை திறந்து சொன்னா பத்தாது, அது இனிமேல் என் வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது தீர்மானம் பண்ண பத்தாது. அந்த தீர்மானத்தோட உறுதியாக என்ன செய்யணும், நிற்கும் போது, அதாவது நம்ம தீர்மானம் எடுத்துடுறோம், ஆனா உறுதியா இருக்கிறோமான்னு அது திரும்ப வந்து விசிட் பண்ணுது. அந்த பாவமோ தவறோ தீமையோ நம்ம வந்து என்ன செய்யுது, எப்படி உறுதியா இருக்கியா அப்படி கொஞ்சம் ஆட்டி பார்க்க வருது. நம்ம என்ன செய்யறது, வந்தோடனே பழக்கம் கீழே விழுந்துடுறோம், கூப்பிட்டு திறமை அது நம்ம மேல ஏறிட்டு போயிடுது. உறுதியா இருக்கிறவனா கேட்கும் போது நான் உறுதியா தான் இருப்பேன். ஏசப்பா இந்த பாரு இந்த சாத்தான் வர்றேன், இதோ பாரு இந்த பாவம் வருது, இதோ பாரு இந்த அசுத்த ஆவி வருது. இப்ப ஏசி வீட்டோட இந்த அசுத்தம் இருந்துச்சு. இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒண்ணும் இல்லை. அதனால வந்தவன் பார்த்து போயிட்டான், அவன் வர்றான் அங்க இருக்குது, அதனால அவன் பிடிச்சிக்கிட்டான். அவர்தான் சொல்லிட்டோம், கண்டெல்லாம் அறிக்கை போயிட்டோம், விட்டுட்டோம், எல்லாம் இந்த உண்மைதான். அது கொஞ்ச நாள் இருந்தது, அப்புறம் பார்த்தா மறுபடியும் வந்துருச்சு. வரும்போது அதை ஆட்டி பார்க்க வருது. இருப்பேன், உறுதியா இருப்பேன்னா கர்த்தர் கிருபையை கொடுத்து நிலைநிறுத்துகிறார். ஆகவே அருமையானவர்களே, இந்த ஆத்மாவிலே குணம் வேணும். இதை 3 விதமா சொல்லலாம்.
இந்த ஸ்பிரிட் ஹீலிங், ரெண்டாவது சோல் ஹீலிங், மூணாவது பாடி ஹீலிங். ஆவியும் சுகமா இருக்கணும், ஆத்மாவும் சுகமா இருக்கணும், சரீரமும் சுகமா இருக்கணும். சரீர சுகத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். சரீர வியாதி வந்தா இப்பெல்லாம் நமக்கு என்னன்னா திடீர்னு போக வேண்டிய டாக்டர் ஊசி போடுறது. சிலருக்கெல்லாம் ஊசி போட்டாலும் சுகமாயிரும்னு அப்படி ஒரு நம்பிக்கை அவனுக்கு. ஏசு தொட்டு சுகமாக்குறாங்க. எனக்கு இந்த ஆஸ்பத்திரிக்கு, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி போய் ஒரு ஊசி போட்டு ஒரு தான மாத்திரை வாங்கி வாயில் போட்டுட்டா நான் சுகம் வாங்கிட்டேன். அவங்களுக்கு அப்படி ஒரு விசுவாசம். அது போய் அந்த டாக்டர் பார்த்துருக்கீங்களா, தண்ணியிலே ஊசி போடுவாங்க. தண்ணியில ஊசி போடுவானா அது அவன் சுகம் வாங்கிடுது. என்னன்னா தண்ணி சுகமாக்கல, இவங்க நம்பிக்கை என்ன செஞ்சிருச்சு. இதைத்தான் சொல்ல, இந்த நம்பிக்கை இயேசு மேல வைக்கலாமே. அதனாலதான் உங்கள் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கும்போது இன்றைய தினம் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் என்று நீதிபதிகள் என்ன சொல்லி இருக்கிறது. அப்ப நம்முடைய நம்பிக்கை மருந்து மாத்திரையெல்லாம் நம்புறோம், அது சுகமாக்குதுன்னு நினைக்கிறோம். அது என்ன சுகமாக்குறது? உங்க நம்பிக்கை அன்னைக்கு இருக்குது, ஆனா என்னால் அது சுகமாக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து எப்போதும் சுகமாக்குறவர். நானே உன்னை குணமாக்குகிற கர்த்தர். இப்ப சரீரத்துல வியாதி இருக்கிற எல்லாரும் நாம் குணமாக இருக்கிறோம். அநேக சமயம் ஜெபித்து குணமாக இருக்கிறோம். சில சமயம் மாத்திரை போல எசப்பா ஜெபமாகுன்னு போட்டிருக்கோம், ஊழியை போட்டிருக்கோம். ஆனா எந்த போட்டாலும் குணமாக்குறதுதான் கர்த்தர் தான். முதல் சொன்னேன், இருதயத்திலே நொறுங்குண்ட, அதுக்கு அர்த்தம் என்னன்னா ஸ்பிரிட் சிக்னஸ் இருக்கு. இங்கே சோல் சிக்னஸ் இருக்கு, ஆத்மாவை குணமாக்குங்க. இங்க பாடி சிக்னஸ், இது சரீரத்துல வியாதி. அது வியாதியை ஏசப்பா சுகமாக்குற. வேதத்துல ஏசப்பா நிறைய பேர் சுகமாக்கி இருக்கிறார் இல்லையா. இந்த மத்திய 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் படிங்க. அஸ்தமனமான போது பிசாசு பிடித்திருந்த அநேகரை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர் அந்த ஆவிகளை தமது வார்த்தையினாலே துரத்தி பிணியாளிகள் எல்லாரையும் சுஸ்தமாக்கினார். இப்ப இந்த அசுத்தாவியை துரத்தி பிணியாளிகளை சுகமாக்கினார். அப்ப இந்த பிணி வந்தது காரணம் என்ன? அசுத்தாவி. அப்ப நோயை கொண்டு வர எது? அசுத்தாவி. அசுத்தாவி பிசாசினால நோயை கொண்டு வந்து கொடுத்து. எப்படி நோயை கொண்டு வந்து? ஒருத்தர் பாவம் செய்ய சொல்லி அந்த பாவத்தின் மூலம் நோயை கொண்டு வந்தது. உன்னை சொல்றது பாருங்க, நான் நினைச்சேன், நான் செஞ்சேன். நோ, பேய் வந்து சொல்லிச்சு, நீ செஞ்ச, அவ்வளவுதான். நீங்களாம் செய்யல, அந்த பிசாசு நம்ம மண்டை கூட ஒன்று பேசிட்டு நம்ம அதை அப்படி கேட்டு படிச்சு செஞ்சுக்கிறோம். அதனாலதான் நோயை என்ன செஞ்சிச்சு. இங்க வசனத்துல அவர் அசுத்தாவிகளை துரத்தி பிணியாளிகளை என்ன செஞ்சுட்டாங்க. இந்த 4ஆம் அதிகாரம் 24 மத்தேயுல பாருங்க, 4:24. அவருடைய கீர்த்தி சீரியா எங்கு பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் சந்திர ரோகிகளையும் திமிர்வாதக்காரரையும் கொண்டு வந்தார்கள். நீ எப்படி இருந்தாலும் சரி, வேதனை இருந்தாலும் சரி, திமிர்வாதம் இருந்தாலும் சரி, எந்த சூழல் இருந்தாலும் உன்னை குணமாக்குற கர்த்தர் ஒருவர் என்ன செய்கிறார் இருக்கிறார். 4வது ஒன்றை சொல்லுகிறேன், இதை கொஞ்சம் கவனிங்க. எரேமியா 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இன்னொருத்தர் ஓசியா 4ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன் என்றார். இது என்னது சொல்லிட்டு? சீர்கேடுகளை குணமாக்குறது. முதல் சொன்னது இருதயத்தை குணமாக்குறது, 2வது சொன்னது ஆத்மாவை குணமாக்குறது, 3வது சரீரத்தை குணமாக்குறது, 4வது சீர்கேடுகளை குணமாக்குறது. சீர்கேடுன்னா என்ன? சீர்கேடுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சீர்கேடு என்னங்கிறதுக்கு ஒரு விளக்கம் இந்த பைபிள் சொல்லுது பாருங்க. அந்த எரேமியாவிலே 31:22 படிங்க. சீர்கெட்டு போன குமாரத்தியே, எல்லாரும் சீர்கெட்டு போன குமாரத்தியே. 31:22 எரேமியா. சீர்கெட்டு போன குமாரத்தியே, எந்த மட்டும் விலகி திரிவாய். சீர்கெட்டதுக்கு டெஃபினிஷன் பைபிள் சொல்லுது,
தேவனை விட்டு விலகிறது தான் சீர்கேடு. தேவனை விட்டு விலகிறதுக்கு தான் சீர்கேடு. நீங்கள் சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள், உங்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன்னு சொல்றார். உங்க சீர்கேடுகள் எல்லாம் குணமாக்குவேன். ஓசியா 14:4 பார்க்கிறோம். அதே போல நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், நான் அவர்கள் சீர்கேட்டை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் சிநேகிப்பேன், என் கோபம் அவர்களை விட்டு நீங்கிற்று. இப்போ சீர்கேடுங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்லி இருக்குதுன்னா, தேவனை விட்டு விலகுதல். மொழிபெயர்ப்புல சில மொழிபெயர்ப்பு சொல்றேன், ஆங்கில மொழிபெயர்ப்புல சில மொழிபெயர்ப்புல இப்படி இருக்கிறது. ஒன்றுக்கு பேக் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்லிருக்கு, பின்வாங்கி போகுதல். இன்னொரு மொழிபெயர்ப்பு ஃபெய்த்லெஸ்னஸ், விசுவாசம் இல்லாதது, நம்பிக்கை இல்லை, கடவுள் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்லையா. மூணாவது ஆண்டவர் விட்டுட்டு ஓடுறது. அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆண்டவர் திங்கக்கிழமையிலிருந்து அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டு, பிசாசு ஃப்ரெண்டு. இந்த பிசாசின் ஏஜென்ட்டுகள் சிலருக்கு ஃப்ரெண்டு, சிலருக்கு பிசாசின் மக்கள்லே ஃப்ரெண்டு. அவங்க கூட்டிட்டு போவேன். ஞாயிற்றுக்கிழமை பைபிளோட வருவோம், பாட்டு புத்தகத்தோடு வருவோம், பாட்டு பாடுவோம், துதிப்போம், சில சமயம் அல்லையிலேயே கூட சொல்லுவோம். அப்புறம் திங்கள் செவ்வாய் புதன் அப்படின்னு பார்த்தா நம்ம வாழ்க்கை எங்கே ஓடி போயிருதுன்னா வேற பக்கம் ஓடி போயிருது. அப்போ அது பேர் சீர்கேடு. ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்தியோ திங்கட்கிழமை நம்ம அப்படி இருக்கணும். செவ்வாய் புதன் வியாழை வாழ்நாளெல்லாம் இருக்கிறது தான் தேவனோடு இருக்கிறது. ஒரு நாளைக்கு தேவனோட, இன்னொரு நாளைக்கு பிசாசோட, ஒரு நாளைக்கு தேவனோட, ஒருத்தருக்கு பிடிச்சுங்கிட்டோட, ஒரு நாளைக்கு தேவனோட, இன்னொரு நாளைக்கு அசுத்தாவியோட, இப்படியெல்லாம் போனோம்னா அது சீர்கெட்ட வாழ்க்கை. தேவனை விட்டு விலகி போகணும். தேவனை விட்டு விடுகிறதுல பல தீமைகள் இருக்கிறது. அது ஒரு லிஸ்டே இருக்கு. அதான் சொல்றேன். ஆனால் சீர்கேடுங்கிறதுக்கு அர்த்தம்னா தேவனை விட்டு விடுதல், தன் இஷ்ட போல போகுதல், தன் மனம் போல நடக்கிறதுக்கு பேர் தான் சீர்கேடுன்னு அர்த்தம். இதைய இன்னும் கொஞ்சம் கூட அந்த சீர்கேடு எப்படியெல்லாம் வருதுங்கிறத ஒரு 2 வசனத்தை சொல்றேன் கவனிங்க. 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிக்கிறோம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற, இந்த சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி. இப்ப பாருங்க, ஒருத்தரை கெடுக்கிறது எதுன்னா இந்த கட்டுக்கதை வைக்கிறது, கிழவி கதையை கேட்கறது. அவங்க அந்த காலத்துல ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கதையை கேட்கும்போது சின்ன குழந்தைகள் இருக்கும்போது கதை கேட்டு தூங்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதை மட்டையில் ஏற போறது இல்லை. கொஞ்சம் பெரியவங்களானோடனே கிழவி கதைகளை போட்டுட்டு உட்காந்து அந்த பாட்டிக்கிட்ட போய் உட்காந்து வீணா நேரத்தை போக்குறது. அது என்ன செய்யுதுன்னா கடவுள் விட்டு பிரிச்சுது. சீர்கேடான அந்த பேச்சும் கதைகளும் பழங்கால கதைகளும் நம்ம வாழ்க்கையில கடவுளை விட்டு வசனத்தை விட்டு பிரிச்சிருக்கு. அப்ப தேவனை விட்டு பிரிஞ்சு போறோம் பாத்தீங்கன்னா, அப்ப சீர்கேடெல்லாம் நமக்குள்ள வருது. இன்னொன்னு 6ஆம் அதிகாரம் மத்தேயுல, அந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல இன்னொரு வார்த்தை சொல்லிருக்கு, இது சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதை. ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதினை காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும். சீர்கேடான என்ன பேச்சு? வீண் பேச்சு. எல்லாரும் சொல்லுங்க, சீர்கேடான. வீண் பேச்சுகள். இப்ப எல்லாம் செல்லு வச்சிருக்கிறாங்க இல்லையா? செல்ல ராத்திரியில் உட்காந்து செல்ல நோண்டி சேட்டர் அடிப்பாங்க. என்ன அடிக்கிறது? இந்த வீண் பேச்சுக்கு ஆங்கில பதம் தெரியுமா? சேட்டர். இப்ப நிறைய பேர் செல்ல வச்சுக்கிட்டு அட்டே அப்பா என்ன பேசுறாரு ஏது பேசுறாரு ஒரு பிரயோஜனம் இருக்காது. இது உன்னை தேவனை விட்டு விளக்கும். சீர்கேடான பேச்சும் கிழவி கதை, கட்டுக்கதை புத்தகம், நாவல் புத்தகம், இதெல்லாம் நம்மளை திசை திருப்பிடும், தேவனை விட்டு பிரிச்சோம். இங்கே சீர்கேடான வீண் பேச்சு அப்படிங்கிறது சேட்டர் அடிச்சுக்கிட்டு பிரயோஜனமே இருக்காது. நோ யூஸ், எல்லாம் யூஸ்லெஸ் வேர்டு தான். பிரயோஜனமான வார்த்தையா பேச அப்படி பேச டைம் போகும். தேவன் அதே அது போக நம்ம தேவனை விட்டு ரொம்ப தூரம் போறோம்னு அர்த்தம். இதுதான் சீர்கெட்டு போறதுக்கான வழிகள்.
நம்ம இதையெல்லாம் விட்டுட்டு சீர்கேடான நிலைமை என்னன்னா அதுக்கு சரியான அர்த்தம் தேவனை விட்டு பின்வாங்குதல், தேவ காரியங்களை விட்டு பின்வாங்க. இப்படி இருக்க ஒரு அர்த்தத்தை நம்ம நடைமுறையில சொல்றேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம இப்ப லாக்டவுன், மற்றபடி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போகணும். ஆனா ஆராதனைக்கு போகாம கல்யாண வீடு, கருமாந்திர வீடு, வீடு பிரதிஷ்டை, காது ஊத்துறது, அப்புறம் அங்கே நல்ல காரியம் நடக்குது, இங்கே கெட்ட காரியம் நடக்குது, இவங்க ஊருக்கு வர சொன்னாங்க, இவங்க கூப்பிட்டாங்க, என் சொந்தக்காரத்தை கூப்பிட்டேன், எங்கள் அண்ணன் கூப்பிட்டேன், இப்படி சொல்லிட்டு அந்த நாளை விட்டுட்டு நம்ம ஓடுற பாருங்க, உங்களை சீரான வழியில் சீர்கேடான வழியில் அது கூட்டிட்டு போயிடும். வேதம் படிக்கணும். அப்போ நீங்கள் ஒன்று கவனிச்சிங்க, ரகசியத்தை சொல்லித்தரேன். வேதம் படிக்கிறீங்கன்னு உடனே பிசாசு வந்துருங்க. யாருன்னு கேட்காதீங்க, பிசாசு வேற யாரும் இல்லை, உன் ஃப்ரெண்டு, உங்க அப்பா, உங்க அம்மாவே வருவாங்க. என்ன பண்ணிருக்க, பயிரா படிக்கிற, அது அப்புறம் படிச்சுக்கவா, இந்த படிச்சு. என் சொந்த அனுபவத்தில் 1000 சொல்றதில்ல, ஒன்று சொல்றேன். நான் யாராவது வரணும்னு காத்திருப்பேன், வரமாட்டாங்க. யாராவதுன்னா வர்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க வரல, டைம் ஆயிடுச்சு, என்னடா வீணா போகுதுன்ட்டு நான் பைபிள் எடுத்து உட்காந்து படிச்சேன்னா 2 வசனம் படிச்சா ஆள் வந்துரு வீட்டுக்கு. நான் நெசமாவே சொன்னேன், யார் வரலன்னு நான் உடனே போய் சொன்னாலும் சீக்கிரம் வரல, சரி நம்ம பைபிள் படிப்போம்னு அந்த ஆள் வர்றதுக்காகவே பைபிள் படிக்க போவேன். ஆனால் அந்த ஆள் வந்துருப்பாங்க. அது மாதிரி நிறைய பேர் சொல்றேன், நேற்று கூட தான் அந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சு. என்னடா ஒருத்தருக்கு ஆனால் வரேன்னா 2 மணிக்கு நமக்கு நேரத்தையும் எடுக்க போறாங்க அப்படின்ட்டு நான் போய் வேதத்தை எடுத்து படிச்சேன்னா அது ஆள் வந்துருச்சாங்கன்ட்டாங்க. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, பைபிள் படிக்கிறது பிசாசுக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. அதனால உனக்கு பிடிச்ச ஆளை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வச்சோம். இது நம்மளை சீர்கேடான வழியில கொண்டு போறது. ஜெபம் பண்ண போங்க, அப்பதான் 3 காலு 4 காலு இங்கேயும் பெல் அடிச்சுக்கிட்டு அந்த ஜெபத்தையே டிஸ்டர்ப் பண்ணும். அதனால எப்போ ஜெபம் பண்ணணும், உங்க செல்லை ஆஃப் பண்ணிட்டு ஜெபம் பண்ணு. இல்லை செல்லை போய் எங்கேயாவது இடத்துல போட்டு நீங்க ஜெயிக்க போயிருக்கு. சில பேர் ஜெயிச்சுட்டே இருக்கும்போது ஃபோன் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ நீ யாரு கூட பேசுற, கத்தரோட பேசுறியா, நீ பேசக்கூடிய ஆள் கூட பேசுறியா, உங்க வருமானம் இருக்குமா, இருக்காது உங்களுக்கு, அப்படி நீங்க ஜெபம் பண்றீங்கன்னு சொல்லலாம். எங்கெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து நம்ம அடிப்படை காரியம் தான். இந்த அடிப்படை காரியம் தான் நம்ம வாழ்க்கை சீர்கேட்டுக்கு என்ன செய்கிறது, கொண்டு போகிறது. ஆலயம் போகிறது, வசனம் வாசிப்பது, ஜெபிப்பது, இதுக்கெல்லாம் நமக்கு இடம் இருக்காது. இன்னொரு காரியம் இன்னைக்கு ஒரு காணிக்கை கொடுக்கணும் அப்படின்னு நீங்க மனசுல வச்சிருப்பீங்க, இந்த கொண்டு கொடுத்துடணும். சார்னா அந்த பணத்தை அங்கே கொடுக்க கூடாதபடி ஒரு ஆள், ரொம்ப முக்கியமான ஆள், உங்கள்கிட்ட வந்து பணம் கடனா கேட்பேன். இதுதான் இருக்குது, இதை கொடுத்துட்டு என்ன செய்யுது, கடவுள் கொடுக்குங்க, சரி சரி இதை கொடுத்துட்டுருவோம், அப்படி கொடுத்துட்டுருவாங்க. இப்போ உனக்கு கடவுளால் வர வேண்டிய, தேவனால் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை சாத்தான் அப்படியே புரிஞ்சிட்டு போயிட்டேன். நீ சொல்லுவா நம்ம கொள்ற காரியம் முக்கியமான காரியமா தான் இருக்கு, முக்கியமான நபராக தான் இருப்பாரு. நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க, உங்க ஆத்மாவில இது கர்த்தருடையது, தேவனுடையது தேவனுக்கு, ராயனுடையது ராயனுக்கு அப்படின்னு தீர்மானிச்சிருந்தீங்கன்னா நம்ம சீர்கேட்ட வழியில் என்ன செய்ய மாட்டோம். இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகலாம், ஒவ்வொரு காரியம் இருக்கு, ஊழிட்டு போகலான்பாங்க. நான் எத்தனை மணிக்கு வந்துடணும், நான் சில பேர்லாம் என்னோட பேசுறத நான் கேட்டுருக்கேன். சரி வந்துருப்பா, எத்தனை மணிக்கு வந்துருவேன், உன்னையே சொல்லு அப்படின்னா அவங்க டைம் சொல்லுவாங்க. நான் உட்காந்து காத்திருந்தா எனக்கு ஒரு வேற ஜோலியை போய் செய்யலாம், நான் போயிட்டேன். அது எப்பன்னா நான் வரமாட்டேன் போய் நினைச்சு போய் எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வந்து என்னப்பா சொன்ன வரல அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு ஒரு வேலையை போயிடுச்சு. அதை பத்தி நம்ம சொன்னமே அதை செய்யலையே அப்படி ஒரு எண்ணமே அவங்களுக்கு இருக்காது, மறந்துடுறாங்க. அதாவது அந்த அளவுக்கு சாப்பிட்டு அவங்கள போட்டு மோல்டு பண்ணி விட்டுட்டேன். இப்ப நான் சொல்றதுக்கு வச்சிங்களா, சீர்கேடுகள் வர்ற விதம் சேப்டர் மூலமா வருது. வீண் கதை, கட்டுக்கதை, நாவல் கதை படிப்பதின் மூலமா தான் வருகிறது சீர்கேடு. தேவனுக்கு கொடுக்கிற இடத்த போய் பிசாசு கொடுக்கூடாது, அதைத்தான் கர்த்தர் சீர்கேடுன்னு சொல்றார். வாசிக்கணும் சொல்றேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை இங்கே கம்பேர் பண்ண கொஞ்சம் கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியல. ஒருவரும் வேசிக்கள்ளனாகவும், இப்ப இதை கவனிங்க, ஒருவேளை போஜனத்துக்காக
இங்க பாருங்க, ஒரு வேளை போஜனம் சாப்பாடு, ஒரு வேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட சேஷ்ட புத்திர பாகம் ஆவிக்குரிய காரியம். சாப்பாடு உலக காரியம், வயிற்றுக்கான காரியம், சரீர பிரகாரமான காரியம். ஆவிக்குரிய காரியத்தை இந்த சாப்பாட்டுக்கு இவன் வித்து போடுறான். இப்ப நீங்க வித்தீங்களான்னு எனக்கு தெரியாது, விற்கிறாங்க, நிறைய பேர் விற்கிறாங்க. கஞ்சா விற்கிற மாதிரி நிறைய பேர் விற்கிறாங்க, பல காரியங்கள் விற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கலாச்சாரம் விற்கிறாங்க சில பேர். இந்த மாதிரி சாத்தா என்ன செஞ்சானா, அது கொடுக்க இது கூட சாப்பாட்டு கொடுப்பான், சாப்பாட்டு கொடுப்பான். சாப்பாட்டுக்கே கடவுளுடைய காசுகளும் உன் வீட்டு காசுகளையும் நீ செலவழிச்சவங்க. இந்த முக்கியமா செய்ய வேண்டிய ஒரு பகுதி இது சேஷ்ட புத்திர பாகம், இது கர்த்தருக்குரியது அப்படின்னு நீங்க எடுத்து வைக்காம அல்லது கொடுக்காம, லாக்டவுன் ஆகி போச்சு, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சரி இதில் கையை வச்சு கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம், தப்பும் இல்லை. என்ன ஆசீர்வாதம் வராமல் என்ன செஞ்சிடும், போயிடும், அவ்வளோதான். கடவுளுடைய காசை நம்ம எடுத்து சாப்பிட்டா கடவுள் உங்களுக்குன்னு தர வேண்டிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பெறாமல் என்ன செஞ்சிருங்க, போயிருக்கும். உங்கள் காசை நீங்கள் செலவழிக்கலாம், தப்பு இல்லை. ஆனால் கர்த்தருக்குன்னு கொடுக்க வேண்டிய காசை நீங்கள் திருடுனீங்கன்னா, அல்லது அது திருடுறது இல்லை, சில பேர் திருடுறாங்க, அது வேற கதை. இது இதை பார்க்க இந்தப்பா முக்கியம், இதை பார்ப்பா என்னப்பா கடவுளுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம், அப்புறம் என்னைக்காவது கடவுளுக்கு அப்புறம் கொடுத்துடலாம்னா நீங்கள் எப்பவுமே கொடுக்க முடியாது. பார்த்துருக்கீங்களா? இப்போ பைபிள் படிச்சிருக்கோம், சர்ச்சுக்கு அப்புறம் படிச்சுக்கலாம், இந்த முக்கியமாக இந்த வேலை செய்கிறாங்க, நீங்கள் அப்புறம் போய் பைபிள் படிக்கணும். அந்த நாளும் முடிச்சு போயிடும், அன்னைக்கு பைபிள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஜெபம் பண்ணிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஒரு சம்பவம் ஐயோ ஜெபம் பண்ணிட்டு வந்துச்சேன், சரி அப்புறம் போயிட்டு ஜெபம் பண்ணலாம் அப்படின்னாங்க. போயிட்டு வந்திருப்பீங்க, நேரம் இருக்கு, ஆனால் ஜீவிக்கு உங்களாலையும் செய்ய முடியாது. அதாவது தேவனுடைய காரியத்தை அப்பப்போ செய்யலைன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. இப்ப எத்தனை காரியம் சொன்ன, சீர்கேடுகளை குணமாக்குறது. அப்ப நம்மகிட்ட இதெல்லாம் சீர்கேடா தெரியுதோ அதை ஆண்டுகிட்ட சொல்லி, ஆண்டு இந்த மாதிரி சேப்டர் அடிக்கிறேன் தப்பா, வீண் கதை, கட்டுக்கதை, நாவல் கதை, வீணாக்கான புத்தகத்தை படிச்சு, பைபிளை படிச்சாங்க அறிவு கடவுளுக்குள்ள ஒரு வளருவேன், இதை படிச்சு என்ன அறிவு வளருதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அது அறிவு வேற மாதிரி வளருது, அது வாழ்க்கை கெட்டு போகுது. இப்ப நம்ம அறிஞ்சுக்குவோம், சீர்கேடு என்றால் ஆவிக்குரிய காரியத்தை உலக காரியத்துக்காக வித்து போடுறது. ஆனால் ஆவிக்குரிய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்காம உலக காரியத்துக்கு என்ன கொடுக்குறது, முதலிடம் கொடுக்கிறது. இதனால இப்படி வருகிறது. அப்ப இது என்னன்னா, அந்த சீர்கேடெல்லாம் ஒருவேளை நீங்க இப்படி நடந்திருந்தாலும் சரி, இருந்திருந்தாலும் சரி, இன்னைக்கு கூட அண்டர் இப்படி நடந்து வச்சுக்கிட்டா உடனே மன்னிக்கிறதுக்கு தயாரித்திருக்காருன்னு சொன்ன, நான் மனப்பூர்வமாய் அவருடைய மன்னிப்பேன். நான் சொல்றது உங்களை குற்றம் சாட்டுறதுக்கல்ல இருக்கிறது. இன்னைக்கு கூட ஓசிய 4:14 என்ன படிச்சு பாருங்க, நான் அவர்கள் சீர்கேடுகளை குணமாக்குவேன், அவர்களை மனப்பூர்வமாய் மன்னிப்பேன். எப்படி சொல்லிக்கிறாரு? மனப்பூர்வமா, நான் என்னுடைய மன்னிப்பை ஃப்ரீயா நல்ல மனசார சொன்னேன், நான் மன்னிச்சுட்டப்பா, சரி இனிமேலாவது நல்லா நடந்துக்கப்பா, இந்த சேப்டர்லாம் அடிக்காதப்பா, இந்த கட்டுக்கதையெல்லாம் படிக்காதப்பா, இனிமேலாவது என் முதலிடத்தை கடவுளுக்குரியதை கடவுள் கொடுப்பார், ராயனுடைய ராயன் கொடுப்பார், இனிமேலாவது உன் வாழ்க்கை ஒரு செம்மையா இருக்கட்டும் அப்படின்னு கர்த்தர் உங்களை மன்னிக்கிறதுக்கு தயப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர்கள் திரும்பி வரலாம், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கடைசியா 5வது ஒன்று சொல்கிறேன். முதலாவது சொல்லிட்டே வரும்போது திருப்பி சொல்றேன், இருதயம் குணமாகுதல், 2வது ஆத்மா குணமாகுதல், 3வது சரீரம் குணமாகுதல், 4வது நம்ம சீர்கேடுகள் குணமாகுதல், 5வது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் 18ஆம் வசனம். ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கற்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். இங்க ஒரு வார்த்தை வந்திருக்கு பாருங்க, அதாவது அபிமெலேக்கு மனைவிக்கும் புள்ள பிறக்கல, வேலைக்காரிக்கும் புள்ள பிறக்கல. ஏன் புள்ள பிறக்கலைன்னா,
இந்த சாரால இந்த அபிமெலேக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். அவன் ராஜா, இந்த காலத்து ராஜாக்கள் எல்லாம் எந்த பெண்ணை விரும்புறானோ அவன் யார் மனைவியான்றது கூட்டிட்டு போயிடுவான். அதனால இவன் கூட்டிட்டு வந்துட்டான். அவன் கூட்டிட்டு வரும்போது ஆண்டவர் சொன்னாரு, ஏய் நீ கொண்டு வந்திருக்கிறது ஒரு கடவுளுடைய பிள்ளைகளுடைய மனைவி, நீ அதை தொடப்பட, தொட்ட செத்த நீ அப்படி சொல்றது. நீ தொட்டைன்னா என்ன செஞ்சாரு, செத்து போவ. அப்புறம் அவன் பயந்து விட்டுட்டான். இவன் செஞ்ச அந்த தப்புக்காக ஒண்ணுமே செய்யல, கூட்டிட்டு வந்ததுக்காக அவருக்கு என்ன சொன்னார் தெரியுமா, உன் மனைவி இனிமேல் கூட பண்ண மாட்டான், உன் வேலைக்காயும் கூட பண்ண மாட்டான் அப்படின்னு கர்த்தர் கற்பத்தை அடைத்தார். நல்லா கவனிங்க, கர்த்தர் கற்பத்தை. இப்ப நல்லா கவனிக்கணும், கற்பம் திறந்து பிறக்குதுன்னு சொன்னா நம்ம குணமா இருக்கிறோம்னு அர்த்தம். சில சமயம் கற்பம் அடைக்கப்பட்டிருக்கும். அப்ப ஏன் அடைக்கப்பட்டதுன்னு கண்டுபிடிச்சு அது தேவதத்தை சொன்னா நம்முடைய பிள்ளை பெரும்படி கர்த்தர் நம்மளை குணமாக்குவாராம். பிள்ளைகள் இல்லை என்று இயங்குகிற அருமையான குடும்பத்தார்களே, சகோதர சகோதரிகளே, நீங்க ஒண்ணு சிந்திங்க. நான் ஏதேனும் போய் தேவனுக்கு விரோதமா செஞ்சிருக்கேன்னா அவர் சிந்திச்சு பார்த்து தேவனுக்கு வந்தா குணமாக்குற. ஆபிரகாம் வேண்டிக் கொண்டான். ஆபிரகாம் இருதாசன். ஆபிரகாம் என்ன செஞ்சான், வேண்டிக் கொண்டான். கர்த்தர் அந்த வேண்டுதலை கேட்டு அபிமெலேக்கு அவன் மனைவி அவன் வேலைக்காரிகளாம் பிள்ளை பெறும்படி அவர் என்ன செஞ்சாராம், அனுகிரகம் பண்ணார். பிள்ளை பெறும்படிக்கு அந்த கற்பத்தை குணமாக்க. இந்த வார்த்தையில ஆண்டவர் பிள்ளை பெரு கற்பத்தை என்ன செய்யறாரு, குணமாக்குறார். இன்னைக்கு குணமாக்குற கர்த்தர் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் கற்பத்தை கர்த்தர் குணமாக்குகிறார். இதை குறித்து வேதத்துல பல சம்பவங்கள் இருக்கிறது. அது 1-2 சொல்லி முடிக்கிறோம். 1-2 படிச்சுவோம். 1 சாமுவேல் 1 5 6 பாருங்க. அன்னாளை சிநேகித்தபடியினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பார். கர்த்தரோ அவள் கற்பத்தை அடைத்திருந்தார். கற்பத்தை அடைச்சது யாரு, கர்த்தர். நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்த வசனம், கர்த்தர் அவள் கற்பத்தை அடைத்தபடியினால், கர்த்தர் கற்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்களத்தி அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். இவங்க இன்னொருத்தர் உங்களை விசனப்படுத்துறாங்கன்னா கற்பத்தை என்ன அடைச்சிருக்கிறான்னு அர்த்தம், கற்பத்தை அடைச்சிருக்கு. இப்ப கற்பத்தை அடைச்சவர்களோட தான் போகணும். ஐயா எனக்கு பிள்ளை பேர் இல்லை அல்லது என் குடும்பத்தில் இந்த ஆசீர்வாதம் இல்லை அப்படின்னு நீங்க கேட்கணும்னா கர்த்தர்கிட்ட போய் என்ன செய்யணும், கர்த்தர் தான் அடைச்சி வச்சிருக்கிறது. இந்த வசனத்தை பாருங்க. இது அண்ணாளுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். 2வது ரெபேக்காள் வாழ்க்கையை பாருங்க. 25 அதிகாரம் ஆதியாகமத்துல 21 வசனம். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள். இப்ப மலடி என்ன தெரிச்சால், எப்படி தெரிச்சா, அவர் புருஷன் பண்ண ஜெபம். சொன்னேன், அது ஆபிரகாம் பண்ண ஜெபத்துல அபிமெலேக்கும் அவன் மனைவி பிள்ளை அவனுடைய வேலைக்காரியால பிள்ளை பெற்றார். வேண்டுதல் ஒரு அவரை சொல்லதான் ஒரு தேவ மனுஷன் ஜெபம் பண்ணார். அதனால அந்த அவிசுவாசியான அந்த குடும்பத்துக்கு அற்புதங்கள் நடந்தது. இவரு ஈசாக்கு விசுவாசி, தன் மனைவிக்காக என்ன செய்யறாரு, வேண்டுதல் பண்றார். மறுபடியும் இருந்த தன் மனைவி என்ன செய்யறார், பிள்ளை பெறுகிறார். 30 அதிகாரம் 2வது வசனத்தை பார்த்தேன். 30 அதிகாரம் ஆதியாகமத்துல 1 வசனம் 2 வசனம் படிக்கணும்னு இன்னும் விளங்கும். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, லேயல் அக்கா 4 புள்ள பெற்றுட்டா. இவளுக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, இவளுக்கு புள்ள பெறல. அவளுக்கு எனக்கு பிள்ளை பெறல அப்படின்னு அவளுக்கு கோபம் வருது. கோபத்தோட இன்னொன்னு வருது, பொறாம வருது. பிள்ளை பெறாதது காரணமே பொறாம தான். நிறைய பேர் பிள்ளை பிறக்காம இருக்குன்னா அவங்க பொறுத்துக்க இவங்க பொறுத்துக்க பொறாம வந்துருது. பொறாமை கொண்டு என்ன கேட்டான்னு கேளுங்க, யாக்கோபை நோக்கி எனக்கு பிள்ளை கொடு. பிள்ளையெல்லாம் புருஷனை கொடுக்குறேன். நிறைய பேருக்கு புருஷன் கொடுக்குறேன்னு புருஷனோட சேட்டை போடுறாங்க. பிள்ளைகள் கர்த்தரால தான் வரும், புருஷனால் வரும்னு சொல்லல. புருஷன் ஒரு காரணம், நான் கர்த்தர் தான் வரணும் கொடுக்கணும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இந்த பகுதி பார்த்தீங்கன்னா
பிள்ளை போடும் புள்ள வேணும்னா கத்தர் கூட்ட போக வேண்டிய ராகைகளுக்கு அந்த அந்த அறிவியல பாருங்க, கடவுள் தான் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாருன்னு அந்த ராகைகளுக்கு தெரியல. அதை புருஷன் கூட போய் பேசிட்டு அன்னொரு சொல்லி ரொம்ப ஸ்ட்ராங்கா பிள்ளை கொடுக்கவே இல்லையா, நான் ஜாபவா பாரு, நான் ஜாப் போறேன், இதை கொடுத்து பாருங்க. புள்ள கொடுக்கிற தேவனை பார்த்து கேட்காம, தேவனை பற்றி அறிவு இல்லாம புருஷனை பற்றி தான் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஏன்னா இவங்க 2 பேரும் லவ் பண்ணாங்க, ராகேலும் யாக்கோபும் ரொம்ப ஆமா சின்னது. அந்த ஆடு முதல் முறை பார்த்தா பாருங்க அந்த கிழத்தாண்டையில அன்னத்திலிருந்து இவ மேலேயே கண்ணு வச்சுட்டு இவளுக்காக 7 வருஷம் வேலை செஞ்சான். ஆமா அப்புறம் இவ பெற்று கொடுத்து இன்னொரு 7 வருஷம். அப்போ இந்த ராகேலுக்காக 14 வருஷம் வேலை செஞ்சிருக்கான், ஆடு மேய்ச்சிருக்கான். அப்படியானா அவன் எத்தனை அளவுக்கு நேசிச்சிருக்கிற மாதிரி. இப்ப நம்ம மறுபடியும் வந்து கவனிக்கிறோம், இவள் நான் பிள்ளை கூட இல்லாவற்ற சாகுறேன். இப்போ யாக்கோபு பதில் சொல்றான். யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு இவன் அவன் மேல கோபம் விட்டான். ரொம்ப லவ் கூட வந்துச்சுன்னா இந்த லவ் பண்ண ஆள் வீட்டுல பாத்தீங்கன்னா 2 பேருக்கு ஜாண்டானே. இவன் அவன் கூட நீ என்ன அப்படின்னு சொல்லு. யாக்கோபுக்கு லேயர் நம்ம ராகேல் படிச்சாண்ட, ராகேல் மறுபடியும் கோபப்பட்டா. ராகேல் யாக்கோபு கோபப்பட்டான். யாக்கோபு ராகேல் மேல் கோபம் கொண்டு சொல்றான், தேவன் அல்லவோ உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். பாருங்க அவனுக்கு அந்த அறிவு இருக்குது. உன் கற்பத்தை அடைச்சிருக்கிறது யாரு? தேவன். இப்ப நீ என்கிட்ட கேட்டுட்டு இருக்க, தேவன் அல்லவோ கற்பத்தை அடைச்சிருக்கிறார். நான் தேவனா? நானா தேவன்? உனக்கு பிள்ளை கொடுக்குறது. இப்ப பிள்ளைகள் யாரால வரும்? தேவனால வரும், கர்த்தரால தான் வரும். அதனால அருமையானவங்களே, நீங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தீங்கன்னா, ஆனா நீங்க பிள்ளை பெறும்படி கர்த்தர் உங்களை குணமாக்குறேன்னு சொல்லிக்கிறாரு. ஒண்ணு கவலைப்பட, இதெல்லாம் சொன்ன காரணம் நான் போறாம கோபம், ஒருத்தர் மேல எரிச்சல், சால போறேன், எனக்கு இப்படி ஒரு பிள்ளை இல்லைன்னா நான் இந்த உலகத்துல என்ன வாழ்ந்து அப்படியெல்லாம் நொந்து போகாதீங்க. உங்கள் கற்பத்தை அடைத்திருக்கிற ஒரு கர்த்தர். நீங்க போக வேண்டியது கர்த்தர் விட்ட, சொல்ல வேண்டியது கர்த்தர் விட்ட. குறைய சொல்லுங்க, தேவனுடைய நிறைவேற்றுங்க, உங்களுக்கும் நினைவு கூறுவார். 22 வசனத்தை இப்ப படிக்கிறோம். 30 வசனத்துல தேவன் ராகேலை நினைத்தருளினார். இந்த வார்த்தையை வச்சுங்க. நீ பிள்ளை பெறாதது தெரியும், உனக்கு பிள்ளை இல்லைங்கிறது தெரியும், நீ ஆத்திரப்படுறங்கிறது தெரியும், நீ ஜெபிக்கணும்னு விரும்புறாரு. நீ ஜெபித்தால் பிறகு யாக்கோ சொல்லி கொடுத்தான், தேவன் அல்லவும் கற்பத்தை அடைச்சிருக்கா, தேவனத்துல போய் கேளு. அதனால அவளை கேட்கிறாள். ஏன்னா அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் யாக்கோபு ராகேலை நினைத்தருளினார், அவள் கற்பத்திற்கும்படி என்ன செஞ்சாராம்? செய்தார். அடுத்த வசனம், அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும். தேவன் என் நிந்தையை என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னா, நான் கேட்டேன் எப்படியாவது இந்த நிந்தை நீங்கணும்னு கேட்டேன், என் ஜெபத்தை கேட்டுட்டார், இந்த பையனை கொடுத்துட்டார். நீங்க யாரா இருந்தாலும் உங்க வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, நீங்கள் பிள்ளை பெறும்படி கர்த்தர் உங்களை குணமாக்குகிறார். நீங்கள் இன்னைக்கு கற்பம் அடைக்கப்பட்டிருந்தாலும் அடைச்சது கர்த்தர். அந்த அடைச்சதை விட்டு போங்க, அவர் திறந்து விடுவார். நிச்சயம் பிள்ளைகளை நீங்கள் கட்டாயமா பெறுவீர்கள். இந்த அண்ணால் அவன் மறுபடி தான் குழந்தை கிடையாது. ஆண்டவர்கிட்ட போய் கெஞ்சி கேட்கிறான், ஐயா இந்த நீங்க கூட ஒரு பையனை கொடுங்க, கொடுத்துட்டாரு. இவன் அந்த கர்த்தர் கொடுத்தா. அடுத்தது என்ன நடந்திருக்குது? அதுக்கு பிறகு அவனுக்கு பையன்களும் பிள்ளைகளும் என்ன செஞ்சது? 21 வசனத்துல 2:21 படிக்கிறோம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் இல்லாம 3 குமாரர்கள், சாமுவேல் சேர்த்தா 4 குமாரன் 2 புகழ்பிள்ளை, 6 பேர். மலடிக்கு பிறந்தது 6 பேர். இவளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். நீங்க யாராவது ஒரு மலடின்னு சொல்லிட்டாங்க வருத்தப்படாது, ஆண்டுகிட்ட போய் சொல்லுங்க. கர்த்தர் தானே கர்த்தத்தை அடைத்திருக்கிறார். அடைத்த கர்த்தர் போய் கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. நிச்சயம் உன்னை ஆண்டவர் இன்றைக்கு குணமாக்குகிறார். குணமாக்குகிற கர்த்தர் உன் இருதயத்தின் நொறுங்குதலை குணமாக்குகிறார், உன் ஆத்துமாவை குணமாக்குகிறார், உன் சரீரத்தை குணமாக்குகிறார், உன் சீர்கேடுகளை குணமாக்குகிறார். இங்கே ஆண்டவர் பிள்ளை பெறும்படி உன்னை குணமாக்குகிறார். இந்த குணமாக்கும் தேவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறேன்.
இந்த குணமாக்கும் தேவனை ஏற்றுக்கொண்டு எல்லா பகுதியிலும் நாமும் ஆசீர்வாதமாக வாழ தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.